அடுத்து இந்த வீடியோலையும் டார்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி டார்ஷன் போட்ட வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. டவு பை டி = ஜேஆர் சி டீட்டா பை என்னது, இதுதான் டார்ஷன் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே மில்லிமீட்டர்னால் மில்லிமீட்டரில் வச்சுக்கணும், மீட்டர்னால் மீட்டரில் வச்சுக்கணும். மில்லிமீட்டர் 10 கிலோ அப்படின்னா 10⁻³ மீட்டரை மில்லிமீட்டரை மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர் = 10⁻³ மில்லிமீட்டர். அப்போ ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, 10 ஒரு 10⁻³ இருக்குது, 10⁻³ இப்போ 10⁻⁶ ஆயிரும். நியூட்டன் மில்லிமீட்டராக மாறிடும். ஹாலோ ஷாஃப்ட்டில் என்ன ஷாஃப்ட்னு பார்த்துக்கணும். ஹாலோ ஷாஃப்ட்னா ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு டார்க்கு π/16 டவு, பெரிய டிக்கு மேலே 50, சின்ன டிக்கு மேலே 40. இதை நம்ம போட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள். இதை வச்சுக்கோங்க π/16க்கு ஒரு வேல்யூ வரும், இன்ட்டு டவுக்கு ஒரு வேல்யூ வரும், இதுக்கு ஒரு வேல்யூ வரும். = இங்கே என்ன இருக்குது 10 × 10⁻⁶. இப்போ எனக்கு டவு தானே தேவை. மேலே 10 × 10⁻⁶ இந்த ரெண்டு வேல்யூ, இங்கே உள்ள வேல்யூ கீழே டிவைடில் வந்துடும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், டவோட வேல்யூ கிடைக்கும். புரியுதா? அடுத்து ஹாலோ ஷாஃப்ட் டயாமீட்டர் மில்லிமீட்டர் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கானா 10⁶. பாஸ்கல் அப்படின்னா Nm/m², மில்லிமீட்டராக மாற்றுறேன். அப்போ 50 × 10⁶ Nm/m². 50 × 10⁶ Nm/மீட்டருக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறேன், மில்லிமீட்டராக மாற்ற போகிறேன். மில்லிமீட்டராக மாற்றினா 10⁻³ மில்லிமீட்டர். இதில் ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயரு. ஓகே, 50 × 10⁶ Nm/10⁶ மில்லிமீட்டர்². 10⁶ கேன்சல் ஆயிரும். 50 Nm/m². மாறும். டார்க் π/16 ρd3. பெரிய டயாமீட்டருக்கு பதிலாக 100 ஆகவும், சின்ன டயாமீட்டருக்கு பதிலாக 50 ஆகவும் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சனாலே இந்த சம் வந்து என்ன ஆயிரும், சால்வ் பண்ணும். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த பவர் கேட்டிருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்னது, 2π × என்னது 60. பெரிய டயாமீட்டர், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, Nm/mm. எல்லாமே மில்லிமீட்டர்² இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டார்க் கண்டுபிடிக்கணும். பவருக்கு எனக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். டி தேவை, என்ன கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ எனக்கு டி மட்டும் கண்டுபிடிக்கணும். π/16 டவு d3. இதை போட்டிங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 6 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வச்சேன்னா ஒரு 10⁻⁶ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா பவரோட வேல்யூ வந்து கிலோவாட்டில் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். ஓகே, 2π n-க்கு பதிலாக t-க்கு பதிலாக /60 போட்டிங்கன்னா ஆன்சர். அடுத்து வந்து சாலிட் ஷாஃப்ட் பவர் இது ஃபைண்ட் த ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பவரை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், டீயை கண்டுபிடிச்சிடலாம். பவர் 2π n/60. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், டீயை கண்டுபிடிச்சிடலாமா. டீயை கண்டுபிடிச்சோடனே அதை வச்சு என்ன ரிலேஷன் பண்ணலாம், டீயையும் டவ்வையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தூக்கி போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். இது ஹாலோ ஷாஃப்டா சாலிட் ஷாஃப்டான்னு பார்த்துக்கணும். ஓகே, மீட்டர் இருக்குது இங்கே 10⁻³ மீட்டருக்கு மேலே என்ன போடலாம், 10⁻³ மில்லிமீட்டர். அப்போது 10⁻³ என்னென்ன ஆயிரும், 10⁻⁶ ஆயிரும் நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகே, டவோட இடத்துல வேல்யூ π/16, டவோட இடத்துல 75 கியூப் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது என்ன பண்ணணும், இதே மல்டிப்ளை பண்ணணும். 6.36 × 10⁻⁶ × 16/π × 75 இதான் ஹோல் கியூப். = என்னது, டவ். இந்த டவ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அடுத்து பவரோட வேல்யூ, என்னோட வேல்யூ, டவோட வேல்யூ. மெகாவா 10⁻⁶ Nm/m². இப்போது 10⁻⁶ நியூட்டன் மீட்டர்²க்கு பதிலாக 10⁻³ தான் ஹோல் ஸ்கொயர் மில்லிமீட்டர்². 10⁻⁶ கேன்சல் ஆகிடும். அப்போ 50 Nm/mm² மாறிடும். பவரோட வேல்யூ எனக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க, கிலோவாட். இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம், டீ கண்டுபிடிச்சலாமா. டீ கண்டுபிடிச்சா அதை ரிலேட் பண்ணி டார்ஷன் ஃபார்முலா என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டோன்னா எனக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சிடும். இது π/16 இது மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். அப்போ 4.05 × 10⁻⁶ × 16/π டவோட வேல்யூ என்னது 15 தெரியும். 50 இந்த வேல்யூக்கு இந்த 3 அங்கிட்டு போகும்போது 1/3 வரும். இந்த வேல்யூக்கு 1/3 எடுத்திங்கன்னா எனக்கு டயாமீட்டரோட வேல்யூ கிடச்சிடும். 1/3 நம்ம எப்படி கால்குலேட்டரில் போட்டு எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 0.33 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி பவர் 0.33 போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக டயாமீட்டரோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஹாலோ சாலிட் ஷாஃப்ட்டு பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இன்சைட் டயாமீட்டர் d = 0.7 தி அவுட் சைட் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
மெகா பாஸ்கலுக்கு மெகான்னா என்னது 10⁶, பாஸ்கல்னா என்னது Nm/m², Nm/mm² போடும்போது ஒரு 10/6 டிவைட் பண்ணிடணும். 10/6 கேன்சல் ஆயிரும், 70 Nm/mm². அதில் வந்து அவுட்டர் டைமீட்டர் டி கண்டுபிடிக்கணும். எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நான் டி கண்டுபிடிச்சிடலாம். டி கண்டுபிடிச்சதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், டவோட வேல்யூவில் யூஸ் பண்ணிடலாம். இது வந்து ஹாலோ ஷாஃப்ட்டு. இப்போ பெரிய டயமீட்டர் என்ன சின்ன டயமீட்டர் வரும், 5/16 டவு. இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இது. ஏன்னா டிக்கு பதிலாக 0.7Dங்கிறது கொஷினில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ D⁴ இது D⁴ வந்துடும். இந்த D⁴ வெளியில் எடுத்துடலாம். இதுலேருந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த டியும் இந்த இதுவும் கேன்சல் ஆகி மேலே என்ன இருக்கும், D³ இருக்கும். ஓகே, எல்லா சைடும் இந்த டேம் கொண்டு போயிடும். 3.58 × 10⁶ × 16 இது மேலே பெருக்கலாயிரும். π70 இந்த டேம் பை π × 70 × 1 - 0.7⁴. இந்த மொத்த டேமுக்கு என்ன எடுக்கணும், 1/3 எடுக்கணும். மொத்த டேமுக்கு 1/3 எடுத்திங்கன்னா எனக்கு டயாமீட்டர் 69.9ங்கிற வேல்யூ தெரியும். ஹாலோ ஷாஃப்ட்டு பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 70 தான் எடுக்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. பெரிய இன்டர்னல் டயமீட்டர் ஸ்மால் டி = 0.5 × d. ஆனால் இன்னொரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் டவு மேக்ஸ் = 1.6 தான் மீன் டார்க்னு கொடுத்துருக்காங்க. பெரிய டியும் ஸ்மால் டியும் கண்டுபிடிக்கணும். பவரோட வேல்யூப்படுத்தி போடுறேன். இதில் வந்து நான் டி கண்டுபிடிச்சிடுவேன். டி வந்து கிலோ அப்படின்னால 10⁻³ Nm. மில்லிமீட்டராக மாற்றினா 10⁻³ மில்லிமீட்டர். 200 10⁻³ இருக்குது, ஒரு 10⁻³ 10⁶ Nm மாறிடும். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறத மீன் டார்க்குன்னு எடுத்துக்கணும். இப்போ எனக்கு மேக்ஸிமம் டார்க் தேவைன்னா 1.6 × இது மீன் டார்க். அப்போ மேக்ஸிமம் டார்க் தெரிஞ்சிடும். டவு மேக்ஸ் தான் இந்த ஃபார்முலா. 5/16 பெரிய டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் மேலே 0.54. ஓகே, இப்போ இதுலேருந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா டவு மேக்ஸ் தெரியும். என்ன டவு மேக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. 5/16 × இதோட வேல்யூ தெரியும். ஓகே, வேல்யூ தெரியாத மட்டும் என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். இந்த டியும் இதுவும் செத்து போச்சுன்னா D³ இருக்கும். இந்த டேமு கீழே வந்துடும். 38.19 × 10⁶ × 16 மேலே போயிடும். மேலே உள்ள டேம் என்னது, π × 70 × 1 - என்னது 1 - 0.5 தான் 4. இந்த மொத்த டேமுக்கும் என்ன எடுக்கணும், 1/3 எடுத்திங்கன்னா எனக்கு டயமீட்டர் தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே D⁴ இருந்தது, இங்கே D இருந்தது. அடிச்சு கொடுத்தா D⁴ இருக்கும் ரைட் சைடில். இந்த 3 வந்து அங்கிட்டு போகும்போது இந்த சைடு ஈக்குவேஷனுக்கு போகும்போது 1/3 மாறும். அடுத்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் டார்க். ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதை வந்து ட்விஸ்ட் பண்ணுறோம், முறுக்குறோம். டயாமீட்டர் தெரிஞ்சிச்சு, டிகிரி கொடுத்துருந்தாங்க, ரேடியனை மாற்றணும். π/180 பெருக்கிட்டே ஆன்சர் வந்துடும். லென்த் மீட்டர் டு மில்லிமீட்டர். 1 மீட்டர் = 10⁻³ மில்லிமீட்டர். சியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். τ/t = J/r = c⁻θ/L. இதுதான் டார்ஷனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும். இப்போ இவங்க என்ன எழுதியிருக்காங்க, T/J. இந்த டி எங்கே கொண்டு போயிடறாங்க, T/J = c⁻θ/L எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், τ/r = T/J = c⁻θ/L. புரியுதா? இது இது, அதாவது இதை அங்கே கொண்டு போகிறாங்க, இந்த ஆரை கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு தேவைப்படுது. இந்த வேல்யூ வச்சு தான் நான் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, டவு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிச்சா இதில் என்ன பண்ணிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் டார்க் தான் கேட்டிருக்காங்க, டி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டி தெரியாது. இந்த ஜேக்கு பதில் என்னது, 5/32 D⁴ சாலிட் ஷாஃப்ட் அப்படிங்கிறனால. டயாமீட்டர் நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 120 தெரியும். 120 போட்டாலும் நம்ம வேல்யூ தெரிஞ்சிட போகுது. ஜேக்கு பதிலாக போட்டாச்சு. சி எவ்வளவு, 1 × 10⁵. சிக்கு பதில் என்னது 1 × 10⁵. டீடாக்கு பதிலாக நான் ரேடியனில் மாற்றி வச்சுருக்க வேல்யூ 0.05. பை என்னது எல்லோட வேல்யூ போட்டாச்சு. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா, இதை இது கூட மல்டிப்ளை பண்ணிங்க, அடிச்சு கொடுத்தீங்கன்னா டார்க்கோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இந்த வீடியோ மொக்க போடாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோவிலே இந்த டார்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, அடுத்து ஸ்ப்ரிங்கு ஒரு கான்செப்ட் பார்த்தோன்னா நமக்கு 3rd யூனிட் முடிஞ்சிச்சு. சாலிட் ஷாஃப்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. மீட்டர் டு மில்லிமீட்டர் மாற்றி வச்சு. ஜிகா அப்படின்னா 10⁻9. பாஸ்கல் அப்படின்னா Nm/m². இப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா பை 10⁻6 வகுத்துடணும். இப்போ இதை அடிச்சு கொடுத்தா 10⁻3 மட்டும் இருக்கும். ஓகே,
இப்போ கன்சிடரிங் ஷாலி ஷாஃப்ட் ஜேயோட வேல்யூ என்னது 5/32 d/4 ஜேயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. பவரோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் டீட்டா கேட்டிருக்காங்க. ஓகே, டீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பவர் கொடுத்துருக்காங்களா, அப்போ பவரை ரிலேட் பண்ணி பவரும் எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதை ரிலேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம், டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை ரிலேட் பண்ணி என்ன பண்ணலாம், டி கண்டுபிடிச்சிடலாம். டி கண்டுபிடிச்சி ஜே கண்டுபிடிச்சி. எனக்கு என்ன தெரியும், t/j = c θ என்னது எல். இப்போ டி போட்டாச்சு, ஜேயோட போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூ போட்டாச்சு, சியோட வேல்யூ வந்து 75 × 10⁻³ போட்டாச்சு. டீட்டா தெரியாது, பை எல் லென்த் எவ்வளவு 4000 மில்லிமீட்டர். எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் டச். கடைசி ரேடியனில் கிடைக்கும். அதை டீட்டாவை மாற்றணும் அப்படின்னா 180/π வகுத்துரும், டிவைட் பண்ணிடணும். நான் எக்ஸாக்டாக இருக்கிற சம்மன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நம்ம லீவ் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, டயமீட்டர் பவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே சம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே சம் தான். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. 80 GPa Nm/mm² மாற்றணும் அப்படின்னு 10⁻³ Nm/mm. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். ஜிகானா 10⁻³ பாஸ்கல்னா Nm/m², Nm/m²னா பை 10 6 போட்டுனா Nm/mm² மாறிடும். ஓகே, இது என்ன ஷாஃப்ட்னு மட்டும் பார்க்கணும். ஹாலோ ஷாஃப்ட்டு. அப்போ ஹாலோ ஷாஃப்ட்னா இங்கே ஜேயோட வேல்யூவில் d/4 - என்னது ஸ்மால் d/4 எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான். அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஓகே, ஏன்னா இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் எடுக்கும். இதுவும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் டார்க் எடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நொட்டேஷன்ஸ் எழுத தெரியணும். இது டயாமீட்டர்னா இது, ஷியர் ஸ்ட்ரெஸ்னா இது, டீட்டா கொடுத்துருக்காங்களா, அப்போ ரேடியனை மாற்றணும். 5/180 75 ஜிகானா 10⁻³ Nm/m², m/m² மாற்றினா பை 10⁻6 அடிச்சு கொடுத்தா 10⁻3. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். t = 5/16 τ d³ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஃபார்முலா. இதில் வந்து சாதா ஷாஃப்ட் தான். அப்போ 5/32 d/4. இதே ஹாலாக இருந்தால் ஃபார் ஹாலோ j = 5/32 d/4 - ஸ்மால் d/4. டி போட்டாச்சு, ஜே போட்டாச்சு, சி டீட்டா எல் போட்டு எனக்கு டி தான் தேவை, மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடச்சிருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்களே சால்வ் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். மெகா அப்படின்னா 10⁻6, ஏற்கனவே ஒரு 3 இருக்குது, 10⁻9. m², mm² பார்த்தீங்கன்னா 10⁻6 அடிச்சு கொடுத்தா 10⁻3. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஷாஃப்ட் டயாமீட்டர் டி. அப்போ பவரோட ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸோட ஃபார்முலா வச்சு டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து கன்சிடரிங் என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிடரிங் தி ஷாஃப்ட் டயாமீட்டர். அடுத்து இதை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டா வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டீட்டா வச்சு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலா போகணும். t/j = c θ/l. அப்போ ஜேயோட ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இது டீயோட ஃபார்முலா, இது ஜேயோட வேல்யூ, இது சி θ என்னது எல். டீட்டாவோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது, பை என்னது எல். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், டயாமீட்டர் 4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை மேலே கொண்டு போயிடுமா, d/4 இந்த அவ்வளோ டைமையும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ டைமையும் சால்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, யாருன்னு எங்கே என்ன இருக்குது, 5/32 இருக்குது. டிவைட் பண்ணி வர்ற வேல்யூவுக்கு ஒரு 1/4 எடுங்க. 1/4 எடுத்திங்கன்னா எனக்கு வேல்யூ தெரிஞ்சுக்கும். ஓகே, அந்த சம் நான் காட்டுறேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்வ் பண்ணுங்கள். கீழே டவுட் எதாவது இருந்ததுன்னா கீழே லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். மெகா இருந்ததுன்னா 10⁻6 Nm/mm² மீட்டர்² மாற்றினா 10⁻6 செத்து போயிடும். டிகிரியே ரேடியனாக பார்த்தோன்னா 1/80. லென்த் வந்து 20 டைம்ஸ் த டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 20 டைம்ஸ் த லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டு போட்டாச்சு. டார்க் = போட்டாச்சு. t/j = c θ/l. இது ஹாலோ ஷாஃப்டாக சாலிட் ஷாஃப்டாக பார்த்துட்டு ஜேயோட வேல்யூ போட்டுருணும். ஜேயோட வேல்யூ போட்டதுக்கப்புறம் இது டி, இது ஜே, இது சி, இது டீட்டா, இது எல். t/j = c θ/l. t/j = c θ/l. ஓகே, ஓரளவுக்கு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில்